சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது? குர்ஆனில் சுய இன்பம் என்ற சொல்லே நேரடியாக இல்லை. ஆனால் பாலியல் ஒழுக்கம் குறித்து பொதுவான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அவற்றின் அடிப்படையில் இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குர்ஆன் வசனங்கள் அடிப்படை வழிகாட்டுதல். அவர்கள் தங்களின் அந்தரங்கங்களை காக்கிறார்கள். அவர்களின் மனைவிகளிடமும் அல்லது அவர்களது கைப்பற்றியவர்களிடமும் அடிமைகள் தவிர. அப்பொழுது அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. ஆனால் இதை தாண்டி நாடுபவர்கள் எல்லாம் எல்லை மீறுபவர்கள். சூரா அல் முஃபமினூன் 23:5 முதல் 7 வரை. யார் திருமணம் செய்ய முடியவில்லையோ அவர்கள் அல்லாஹ் தமது அருளால் செல்வம் வழங்கும் வரை தூய்மையை காத்துக் கொள்ளட்டும். சூரா அன் நூர் 24:33. இந்த வசனங்களில் இருந்து பாலியல் இன்பம் மனைவியுடன் திருமண உறவில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது என்ற பொதுக் கொள்கை தெளிவாகிறது. இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்துக்கள் சுருக்கமாக 1. பெரும்பாலான அறிஞர்கள் ஹனபி, மாலிகி, ஷாஃபியி, ஹன்பலி பள்ளிகள் சுய இன்பம் ஹராம், தடை செய்யப்பட்டது, அல்லது மக்ரூஹ் தஹ்ரீமி, கடுமையாக விரும்பத்தகாதது. காரணம், அது மனைவியைத் தவிர மற்ற வழி என்று கருதப்படுகிறது. 23:7 வசனத்தின் அடிப்படை. சில ஹனபி அறிஞர்கள் விசேஷ சூழ்நிலை, ஒருவர் விபச்சாரத்தில் விழும் அபாயம் இருந்தால் அதை தவிர்க்கும் குறைந்த தீங்கு என்ற அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதி மன்னிக்கத்தக்கது என்று கூறியுள்ளனர். இது சாதாரண பழக்கமாக்க அனுமதி அல்ல. இஸ்லாமிய ஒழுக்கப் பார்வை. இஸ்லாம் மனிதன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிகாஹ், திருமணம் தான் இயற்கை தூய்மையான வழி. சுய இன்பம் பழக்கமாக மாறினால் மனநிலை பாதிப்பு, உறவு வாழ்க்கையில் சிக்கல், ஆன்மீக சோர்வு போன்ற தீமைகள் ஏற்படலாம். சுருக்கமாக நிலை கருத்து. குர்ஆனில் நேரடி சொல்லு இல்லை. பொதுக் கொள்கை. பாலியல் இன்பம் மனைவியுடன் மட்டும். பெரும்பான்மை அறிஞர்கள் ஹராம், கடுமையாக விரும்பத்தகாதது.